எல்லா சித்தமும் நோக்கமும் அவராலே இருக்கிறது, அவர் மூலமா இருக்கிறது, அவருக்காக இருக்கிறது. அவர் எங்க இருக்கிறார்? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் அல்டிமேட் பர்பஸ் என்னவென்றால் உங்களுக்குள்ள இருக்கிறவோடு இணைக்கப்படணும். ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சொல்றாரு, அவருடைய ஞானம், அவருடைய தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவருடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள் ஆராயப்படாதவைகளோட வழிகள் ஆராயப்படாதவைங்கிறார். ஆராயப்படாதவைகள்லாம் எந்த மனிதன் அறியவே முடியாது, சான்ஸே கிடையாது. தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யாருன்னா, கர்த்தருடைய மனதில் நம்ம வாழ்க்கை கொடுத்த சிந்தையை அறிந்தவன் யார்? யாருமே அறிய முடியாதுன்னு முடிவு கொண்டாங்க. யார் அறிய முடியும்? யாருமே அறிய முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒருத்தனும் அவருடைய சிந்தையை அறிய முடியாது, நம்ம வாழ்க்கை குறித்த அவருடைய நினைவுகளை அறிய முடியாது, சித்தத்தை அறிய முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஏதோ உனக்கு என்ன கிடைக்குதோ அப்படியே பார்த்து போன்னு சொல்லலை. அப்புறம் சொல்றாரு, சகலமும் அவராலும், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும், சகலமும் அவராலும். சகலம்னா இந்த இடத்த சொல்லப்பட்டது சகல ஞானமும் அறிவும் சிந்தையும் ஆலோசனையும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கு. சகல அறிவு, சகல ஞானம், சகல சிந்தை அவரால் இருக்கிறது, அவர் மூலமா இருக்கிறது, அவருக்காக இருக்கிறது. கவனிச்சேவாங்க, உங்களுக்கு விளக்கிறேன். சகல ஞானம், சகல அறிவு, கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய சித்தம் யாரால் இருக்கிறது? அவரால் இருக்கிறது. எல்லா சித்தமும் நோக்கமும் அவராலே இருக்கிறது, அவர் மூலமா இருக்கிறது, அவருக்காக இருக்கிறது. அவர் எங்க இருக்கிறார்? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் அல்டிமேட் பர்பஸ் என்னவென்றால் உங்களுக்குள்ள இருக்கிறவோடு இணைக்கப்படணும். உங்களோடு இருக்கிறவோடு இணைக்கப்படவில்லை என்றால் சகல ஞானமும் சகல அறிவும் சகல ஆலோசனைகளும் அறிந்து கொள்வது கஷ்டம். அப்புறம் சொல்லிட்டு தான் சொல்றாரு 12:1, அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க? சகலமும் அவராலும் அவர் மூலமும் அவருக்காக இருக்கிறது. எல்லா அறிவும் ஞானமும் ஆலோசனைகளும் அவராலே அவருக்காக அவர் மூலமா இருக்கிறபடினாலே அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுமாங்கள். சகல அறிவும் சகல ஞானமும் சகல சித்தமும் சகல ஆலோசனையும் அவருக்குள்ள இருக்கிறது, அவராலே அவருக்காக இருக்கிறது. எல்லாமே யாருக்குள்ள இருக்கிறது? அவருக்குள்ள இருக்கிறது. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்தாலும் நம் சரீரத்தில் ஒன்று செய்யணும், நம்முடைய மனதில் ஒன்று செய்யணும். சரீரத்தை லிவிங் சாக்ரிஃபைஸாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய மனதை நாளுக்கு நாள் ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். சரீரத்தை ஈல்டு பண்ணலை, சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். மனதை வார்த்தை கொண்டு மறுமாக்கப்படலை என்றால் மற்ற தேவனை அறியாத மக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிவதற்கு இருட்டில் தடவிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். நான் மாட்டுக்கு வாழ்வேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், என் மாம்சமும் மனதும் செஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னா சகல ஞானமும் சகல அறிவும் உங்களுக்குள்ளே அவருக்குள்ள இருக்கிறது. ஆனால் என் சரீரத்தில் ஒன்று செய்யணும், என் மனதில் ஒன்று செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கைக்கான தேவனுடைய நோக்கங்களை திட்டங்களை அறிவது கடினமாக மாறிடும்.